friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து டீனேஜ் கேர்ள்ஸ் லேடிஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி 8 சூப்பரான ஹேக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு யோசிக்கிற அளவுக்கு சூப்பரான ஹேக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. முதல் ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி ஹேக்கு. இப்போல்லாம் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் வந்து திக்கான செயினை விட ரொம்ப சன்னமாக இருக்கிற செயின் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த சன்னமான செயின்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாஸியாக இருந்தாலும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போதோ இல்லை ட்ராவல் சமயம் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகும்போதோ டக்குன்னு வந்து இது சிக்கு விழுந்துடும். செயின் டேமேஜ் ஆகாமல் இந்த சிக்கெல்லாம் எடுக்கிறது ரொம்பவே பெரிய வேலை, நிறைய டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி சன்னமான செயின் எல்லாம் சிக்காகாமல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு குவிக்கான ஹேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ட்ரிங்கிங் ஸ்ட்ரா எடுத்து அதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கணும். இந்த செயினோட 2 எண்டையும் அந்த ட்ரிங்கிங் ஸ்ட்ராவில் நம்ம பாசி கோக்கிற மாதிரி கோர்த்துக்கணும். இதுக்கப்புறம் இந்த செயினை நம்ம பர்ஸ்லேயோ இல்லை ஒரு டப்பாலேயோ ஸ்டோர் பண்ணும்போது அது சிக்க ஆகவே ஆகாது. நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும். செயின் டேமேஜ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஹேக்கும் ஒரு ஜுவல்லரி ஹேக் தான். நிறைய சமயங்களில் நம்ம செயின் போட்டிருக்கும் போது நம்ம கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த குட்டி குட்டி முடியெல்லாம் வந்து அந்த செயினோட ஹூக்கில் போய் மாட்டிட்டு சிக்காயிரும். அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த செயினை கழட்டுறதுக்குள்ளே நம்மளுக்கு போதும்னு ஆயிரும். நிறைய சமயங்களில் அந்த முடியை கட் பண்ணி தான் எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி செயினில் வந்து முடி சிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க செல்லோ டேப்பை இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த செயினோட ஹூக்கில் செல்லோ டேப் வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் முடி வந்து சிக்காது. நம்ம வந்து பெயின் இல்லாமல் செயின் போட்டுக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெல்லி ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது ரெமெடி சொல்லுங்கள், தொப்பையை மட்டும் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. ஆனால் ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் ரெடக்ஷன் இஸ் அ மித். நம்ம உடம்புல ஒரு பகுதியை மட்டும் தனியாக நம்மளால் கம்மி பண்ண முடியாது. நம்ம ஃபுல் பாடி ஃபேட் லாஸ் பண்ணினா மட்டும்தான் நம்ம தொப்பையும் சேர்ந்து கம்மியாகும். லேடிஸ் நிறைய பேருக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறமா இந்த பெல்லி ஃபேட் வந்து ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்குது. அது வந்து நம்ம கான்ஃபிடென்ஸ் லெவலை ரொம்பவே கம்மி பண்ணுது. நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும், என்ன மிராக்கிள் ட்ரிங்க் எல்லாம் குடித்தாலும் நம்ம தொப்பையை ஒரே நாளில் கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஆனால் நம்ம தொப்பையை இன்ஸ்டண்ட்டாக மறைக்கலாம். ஸோ அதை மறைக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் ஹேக்ஸ் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டம்மி டக்கர் பேண்டீஸ் பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. இது வந்து நிறைய டைப்பில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு அடிவயர் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை மட்டும் கவர் பண்ணால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பட்டையான எலாஸ்டிக் இருக்கக்கூடிய பேண்டீஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து நார்மல் டைப் பேண்டீஸ் தான். இந்த எலாஸ்டிக் மட்டும் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஸோ அடிவயரை வந்து நம்மளுக்கு ஷேப்பாக காட்டும். இப்போது டம்மியும் பெருசாக இருக்குது, சைடு பல்ஜஸ் எல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேப்வேர்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். ஷேப்வேர் வந்து நிறைய பிராண்டில் நிறைய டைப்பில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் நீங்கள் முதல் முறையாக ஷேப்வேர் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்ல காஸ்ட்லியான பிராண்ட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ரிட்டர்ன் எல்லாம் வந்து இருக்காது. ஒருவேளை நம்ம வாங்கிட்டு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதனால் கம்மி விலையில் குவாலிட்டியான ஷேப்வேர்ஸை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஷேப்வேர் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஷேப்வேரு நான் மீஷோ ஆப்லேருந்து ரிவ்யூக்காக வாங்கியிருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய எலாஸ்டிக்காக இருக்குது. எலாஸ்டிக் குவாலிட்டி நல்லா இருக்குது, நல்ல ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது. இந்த எலாஸ்டிக்கில் இந்த மாதிரி ஹோல்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அதனால் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும், நிறைய நேரம் வேர் பண்ணிக்க முடியும். ஃபேப்ரிக் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸ்டிச்சஸ் எல்லாம் கூட நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஷேப்வேர் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். அடுத்த டிப் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு குர்த்தி எல்லாம் நம்ம தொப்பை தெரியாத மாதிரி நம்மளை கொஞ்சம் ஸ்லிம்மாக காட்டுற மாதிரி எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம்.
இப்போல்லாம் வந்து நம்மளுக்கு லேயர்டு குர்த்திஸ் வந்து ஈஸியாக கிடைக்குது. நம்ம ட்ரெஸ்ஸு மேலேயே ஒரு கோட் அட்டாச் ஆன மாதிரி வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு லேயர் இருக்கும், மேலே வந்து இந்த மாதிரி கோட் மாதிரி அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து நம்ம தேர்ந்தெடுக்கும் போது நம்ம ட்ரெஸ்ஸு வந்து நம்ம உடம்போடு ஒட்டிகிட்டு இருக்காது. ஸோ நம்ம தொப்பையும் வந்து கவர் பண்ணிக்கும், நம்மளை கொஞ்சம் ஸ்லிம்மாக வந்து காட்டும். ஸ்லிம்மாக தெரிகிற மாதிரி ட்ரெஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா லேயர்டு குர்த்திஸ் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். லேயர்டு குர்த்திஸ் வந்து நிறைய டைப்பில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. 2 சைடும் கோட் அட்டாச் ஆன மாதிரி இருக்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ இந்த குர்த்திஸ்லலாம் ஒரு சைடு மட்டும் கோட் அட்டாச் ஆகிருக்கு. கோட்டை தனியாக கழட்டிக்கிற மாதிரி லேயர்டு குர்த்திஸ் கூட அவைலபிளாக இருக்குது. உள்ளே வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் குர்த்தி இருக்கும், அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு கோட் மாதிரி இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஸ்லிம்மாக தெரியணும் அப்படின்னா லேயர்டு குர்த்திஸ் தான் வந்து ஒரு சூப்பரான சாய்ஸ். இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா ப்ராடக்ட்டுமே மீஷோ ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. கஸ்டமர் ரேட்டிங் ரிவ்யூ எல்லாம் படித்து பார்த்து நல்ல தரமான ப்ராடக்டை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் முதல் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுடைய முதல் ஆர்டருக்கு 30%, அதாவது 100 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அவைல் பண்ணிக்கோங்க. அடுத்த ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் நம்ம ஆசைப்பட்டு ஏதாவது ட்ரெஸ் வாங்கியிருப்போம், ஆனால் அதை வேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே கண்ணாடி மாதிரி உள்ளே இருக்கிற இன்னர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வெளியில் தெரியும். அதனாலேயே அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம். இப்போல்லாம் லைனிங் கிளாத் மட்டும் ரெடிமேடாக நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம குர்த்தி வாங்குற மாதிரியே நம்ம வந்து லைனிங் கிளாத்தை தனியாக வாங்கிக்க முடியுது. இதை வந்து லைனிங் குர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. லைனிங் குர்த்தியெல்லாம் நிறைய கலர்ஸில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய ட்ரெஸ்ஸுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் லைனிங் கொடுத்து அதிக காசு கொடுத்து ஸ்டிச் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி காமன் கலர்ஸில் நம்ம லைனிங் குர்த்தி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ட்ரெஸ்ஸுக்கு நம்ம இதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்க முடியும். ஆனால் இந்த லைனிங் குர்த்தி வாங்கும் போது நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா லைனிங் மெட்டீரியலில் ஸ்டிஃபாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம வாஷ் பண்ணும்போது இந்த துணி வந்து கொஞ்சம் சுருங்கும், கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அதனால் நம்ம சுடிதார் சைஸை விட ஒரு சைஸ் பெரிய லைனிங் வந்து நம்ம வாங்கணும். நம்ம சைஸ் எல்லுனா எக்ஸ்எல் வாங்கிக்கணும், எக்ஸ்எல்னா XXL வாங்கிக்கணும். எல்லா ப்ராடக்டோட கோடுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து காதில் கம்மல் போடுற ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாகிட்டே போகுது, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போய் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய ஹோலை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் கன் ஷாட்டில் புது ஹோல் வந்து போட்டுருவாங்க. எங்கள் அம்மாவுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது. எங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் போய் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பழைய ஹோலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து தையலெல்லாம் போட மாட்டாங்க. இப்போல்லாம் ஸ்கின்னை ஒட்டுறதுக்கு வந்து கம்மெல்லாம் அவைலபிளாக இருக்குது, அது டாக்டர்ஸ் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி கம்மு யூஸ் பண்ணி அந்த ஹோலை வந்து கம்ப்ளீட்டாக அடைச்சிட்டாங்க. இமீடியட்டாக கன் ஷாட்டில் பக்கத்தில் ஒரு சின்ன கம்மல் வந்து போட்டு அனுப்பிட்டாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த பழைய ஹோலை ஃபிக்ஸ் பண்ண மார்க்கும் இருக்கும், பக்கத்தில் புதுசாக காது குத்தி இருக்கிறதும் நம்மளுக்கு தெரியும். இந்த டிப்பு நான் போஸ்ட் பண்ணணும்னு சொன்னதுக்காக அம்மா அவங்க காதை வந்து வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க, சந்தோஷப்படுவாங்க. காது ஓட்டை பெருசாகாமல் இருக்கிறதுக்கு வெயிட்டான கம்மலெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஆனால் நீங்கள் வெயிட்டான கம்மலெல்லாம் ரொம்ப விரும்பி போட்டுக்குவீங்க அப்படின்னா கம்மல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு குவிக்கான ஹேக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நார்மலான டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ணலாம். இதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் செல்லோ டேப் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ டிரான்ஸ்பரண்ட்டான டேப் யூஸ் பண்ணும்போது அது அசிங்கமாக வெளியில் தெரியாது. இப்போ இந்த டேப்பில் வந்து நான் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது மேலே ஒரு பேப்பர் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து காதில் கம்மல் போடுற இடத்துல பேக் சைடு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இதுக்கப்புறம் எப்பவும் போல் கம்மல் போட்டு திருகாணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வெயிட்டுக்கு வந்து கம்மல் கீழே இழுக்காது, நம்ம காதோடு ஒட்டிகிட்டு இருக்கோம்.
இப்போ இந்த காதில் வந்து டேப் ஒட்டாமல் கம்மல் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஹோல் வந்து நம்மளுக்கு பார்க்க முடியும். கம்மல் வந்து கீழே அப்படியே இழுத்துட்ருக்கும். ஆனால் நம்ம டேப் ஒட்டி போடும்போது காதோடு ஒட்டி படிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஹோல் பெருசாகிற வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகும். இந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை டபுள் சைடட் டேப் இல்லை அப்படின்னா நார்மல் செல்லோ டேப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. மேலே கீழே 2 சைடும் கம் இருக்கிற மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கம்மல் பின்னாடி போட்டுட்டு நீங்கள் திருகாணி போட்டிங்க அப்படின்னா கம்மல் வந்து கீழே இழுக்காது, நம்ம காதோடு ஒட்டுன மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ இந்த மாதிரி கண்டென்ட் நான் நிறையா க்ரியேட் பண்ணுவேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச லேடிஸ்க்கு, சின்ன பொண்ணுங்களுக்கெல்லாம் இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.